விஜய், உங்களின் இந்த பிக் பாஸ் சீசன் 7 பயணம் முடிந்தது. தேங்க்யூ. தைரியமா போங்க சார், தைரியமா போங்க. நடந்து போச்சு, என்ன பண்றது? எல்லாமே பார்த்தேன், எபிசோட்லாம் பார்த்தேன். ஒரே ஒரு வார்த்தை கேட்க, நல்ல கடைசியில விக்ரம்காவது தெரிஞ்சிருச்சு என்ன எல்லாம். எனக்கு தான் தெரிஞ்சிருக்கு, எனக்கு அப்ப தெரியலடா. ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றானே என்ன அடி சிங்சக்ங்கறீங்களே. எனக்கு இன்னொருத்தன போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணுமில்ல. மால்ல போன வெளிய கையை தூக்கி சார் நீங்க தான் சார் நீங்கள் படுத்து டேட்டிங். இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. சீசன் 7 டைப் 2 பேர் அடிச்சா நான் ஏன் பண்ண. அப்புறம் என்ன எதுக்குடா கப்பு போங்கடா மச்சான். நீ வேஸ்ட்ரா, சுத்த தத்திடா. தர்மபுரி மக்களின் கனிவான கவனத்திற்கு. சென்னை, காஞ்சிபுரம், சேலம் மற்றும் விழுப்புரத்தில் மக்கள் பேராதரவோடு சக்கப்போடு போட்ட பூர்விகா அப்ளையன்சஸ் வரும் ஜனவரி 11ஆம் தேதி தர்மபுரியை வந்து சேரும். லேப்டாப், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்சி, கிரைண்டர், கேஸ் ஸ்டவ், தவா போன்ற வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் திறப்பு விழா சலுகைகளோடு அள்ளி செல்லுங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் 7 உடைய டே 101 அண்ட் எபிசோட் 102 ரிவ்யூ தான். எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது மார்னிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசன்ல இருந்து நீங்க முடிஞ்சு வெளியே போன உடனே நீங்க ஃபர்ஸ்ட் செய்யக்கூடிய முதல் காரியம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இப்போ உள்ள வந்திருக்க கெஸ்ட் எல்லாமே நீங்க வெளியே போனீங்க இல்லையா, அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிறதையுமே ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே மாயா சொல்றாங்க, அதான் ஒருத்தர்லாம் ஊரை விட்டு ஓடிடுவானே அப்படின்னாங்க. அது யாருமா அப்படின்னு சொல்லிட்டு வீணு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க விஷ்ணுவை தான் சொல்றாங்களாமா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு கோலப்பையன் அப்படிங்கிற அளவுக்கு, அதாவது இன்னும் அந்த அளவுக்கு வன்மம் காண்டி எல்லாமே விஷ்ணு மேல இருக்கு போல இருக்கு. அது விஷ்ணு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லி இவங்க காண்டாகி பேசினா கூட பரவாயில்ல, வாலண்டரா எல்லார்கிட்டையும் போயிட்டு விஷ்ணு விஷ்ணு விஷ்ணுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு மனநோயே ஆயிடுச்சு போல இருக்கு. சுத்தி விஷ்ணுவை தான் போட்டு கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது யாருமா நீ எதனால இப்படி ஆகி போயிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இவர் பையன் இருக்கான் சார், மீன் ஆரம்பிக்கும் அவன் பேரு. அடுத்த நாள் ஊரை விட்டு ஓடிடுவான், கோழப்பைய. அவன் லூசு, அதுதான் சொல்லுவான். இன்னொரு பக்கம் விஷ்ணு மணி இரிட்டேட்டிங் ஃபெலடா, இப்படா மக்கள்லாம் இதெல்லாம் உள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னுமே விஷ்ணு மணி எல்லாம் மக்கள் தான் மாயா உள்ள வச்சிருக்காங்கன்றது கூட பயங்கரமா நம்பிக்கிட்டு இருக்காங்க போல, அப்பாவி பயல்களா இருக்காங்க. அண்ட் அங்கேருந்து அக்ஷயா வந்துட்டு காஃபி சூப்பர் அப்படின்னு சொல்லி சொன்னா, விஷ்ணு காஃபிலாம் இருக்கட்டும், ஆனா உன் ஃப்ரெண்டு சூப்பரா இல்லம்மா, தயவு செஞ்சு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அவாய்ட் பண்ணிது, ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல அட்வைஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாப்புல. அதை பார்க்கும்போது எதுக்கு தேவையில்லாம ஒரு நல்ல அட்வைஸை போய் அக்ஷயா கிட்ட சொல்லி வேஸ்ட் பண்றீங்க? அப்படி கேட்கிற ஆளா இருந்தா மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்து உள்ள வந்து அதே ஃப்ரெண்ட்ஷிப்போட போய் சேருவாங்கல. தேவையில்லாம இந்த மாதிரி நல்ல அட்வைஸ்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. யப்பா சாமியா, யார் யாது யப்பா, அது என்ன சொல்லுது, அண்ணாயிங். ஆனா உங்க ஃப்ரெண்டு நல்லா இல்ல, தயவு செஞ்சு அவாய்ட் பண்றேன், உன் வாழ்க்கைக்கு நல்லது. சரி கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட். ஸோ ஒன்ஸ் இந்த டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணோடனே ஃபர்ஸ்டா மாயா வந்துட்டு உள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு படத்தை சைன் பண்ணிட்டு தான் உள்ள வந்தேன். ஸோ அந்த படம் என்ன நிலமையில இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து படிக்க சொல்லியிருக்கேன், அதை படிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. படம் சைன் பண்ணிட்டு வந்தேன், அந்த படத்துக்கு போக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதை செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் லோகேஷ் நாட கால் பண்ணி கதை படிச்சிட்டீங்களான்னு கேட்டு எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னங்க. அண்ட் அடுத்த விஜய் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுத்தணும், கோவிலுக்கு போகணும், ஜிம்முக்கு போகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு ட்ரீட் கொடுக்கணும், இதான் என்னுடைய அடுத்த வேலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் அடுத்த விஷ்ணு வந்துட்டு எனக்கு நானே கிள்ளி பார்த்துப்பேன், நானா இந்த பிக் பாஸ் வீட்ல இவ்வளவு தூரம் அது இவ்வளவு காம்படிட்டர்ஸோட வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் எனக்கு நானே தட்டி கொடுத்துப்பேன். அண்ட் அது மட்டும் இல்லாம என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு தலை குடிக்கிற அளவுக்கு நான் எதுவும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. ஆக மொத்தத்துல வீட்டுக்குள்ள எவ்வளவு புலம்புனாரோ அதுக்கு எக்கச்சக்கமா வெளியே போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்புவேன் அப்படிங்கறத ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல. ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் டே தலை குனிகிற அளவுக்கு ஓகே தானே. அண்ட் அடுத்த தினேஷ் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒரு ஃபோக்கஸ் தான் இருக்கு, அந்த விஷயத்துக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன். ஒருவேளை டைட்டில வின் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த டைட்டிலோட நேரா விடுறா பெங்களூருக்குன்னு சொல்லிட்டு நேரா போய் என்னோட ஒய்ஃபை தான் மீட் பண்ணி என்ன விஷயம் என்ன இதுன்னு பார்த்து என்னோட லைஃபை திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன வழிகள்லாம் பார்க்க முடியுமோ அது எல்லாத்தையுமே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அந்த டிராஃபி கிடைச்சா கையில எடுத்துட்டு நேரா பெங்களூர் லைஃபை திரும்ப பியூட்டிஃபுல்லா ரீஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன ஸ்டெப்போ அதுதான் ஃபர்ஸ்ட் வேலை. நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி வருவேன். I'll come into your life, Meghna. அண்ட் அடுத்த மணி வந்து எனக்கு டான்ஸ் கிளாஸ் ஓபன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப நாள் ஆசை. ஸோ வெளியே போனோன்னே அந்த வேலையை பார்த்து முடிப்பேன்னு சொல்லிட்டு அவர் போன உடனே
ஒரு அழுகிற சவுண்ட் கேட்குது. என்னடா இது, யாரு இப்போ எதுவும் நடக்கலையே, இப்போ யார் அழுகிறான்னு சொல்லி எட்டி பார்த்தா அதே அர்ச்சனா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஏமா நேற்று நைட்டு அழுக ஆரம்பிச்சு அது இன்னும் முடியலையா, இன்னுமா மக்கள் கிட்ட இந்த மாதிரி சிம்பத்தி ஓட்டலாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகேம்மா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டா, முதல் காரியமா எங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு என்னுடைய கிறுக்குத்தனத்தெல்லாம் காட்டுவேன், என்னுடைய வாழ்த்தனத்தை காட்டுவேன். நான் எப்படிங்கிறது அவங்க கிட்ட தான் நான் காட்டுவேன். ஏன்னா என்னுடைய குழந்தைத்தனத்தெல்லாம் இங்க காமிச்சா அதை ஃபேக்குன்னு சொல்லிடுறீங்க. ஸோ அதனால என்னால நார்மலாவே இருக்க முடியல, நார்மலா பேச முடியல, எதுவுமே செய்ய முடியல. ஸோ எல்லாத்தையுமே எங்க அப்பா அம்மா கிட்ட தான் நான் போய் காட்ட போறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. நல்ல விஷயமா இப்பதான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். ஏன்னா நீ உன்னுடைய குழந்தைத்தனம், கிறுக்குத்தனம், வாழ்த்தனம் இது எல்லாத்தையும் போய் நீ எல்லாருக்கிட்டையும் காட்டுற, ஓகே. ஆனா அதே மாதிரி இன்னொருத்தவங்க உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னா நீ போய் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடுறியே. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒருத்தர்கிட்ட 2-3 கேரக்டர் இருக்கலாம், எல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் இப்படி கான்ட்ராஸ்டாவா இருக்கும், நல்ல பாயிண்டா ரொம்ப மெச்சூர்டா பேசக்கூடிய ஒரே ஆளு இப்படியும் பிஹேவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் அந்த டவுட் வந்து எல்லாருக்கும் வரதான் செய்யுது. அதே டவுட் உனக்கும் வருது. ரவினா இப்படி பண்றாங்களே அது எனக்கு ஃபேக்கா தெரியுது, விஷ்ணுக்குள்ள ஒரு சைல்ட் ஆர்டிஸ்ட் ஒளிஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு நீ சொல்ற. ஆனா அதுவே அடுத்தவங்க சொன்னா நீ கோச்சிக்கிறியே. I will go to my mom dad. ஆசை தீர்ற வரைக்கும் நான் அவங்க கிட்ட நான் என்னோட கிரேசினஸ் காட்டுவேன், நான் லூஸ் தனத்தை காட்டுவேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறான். அண்ட் ஃபைனலா வினுஷா வந்தாங்க. வினுஷா வந்துட்டு நான் கூட இந்த கேம் எல்லாம் ஒழுங்கா விளையாடல அது இதுன்னு சொல்லிட்டு எங்க அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லி பார்த்தா ஆடி உனக்கு கோவக்காய் செஞ்சு தரேன்னு சொல்லி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த கோவக்காக்கு உள்ள ஒரு பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, கொட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு அவங்க வந்து பாசிட்டிவா சொன்னாங்க. அண்ட் நான் நினைச்சேன் இங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்கணும்னு நான் ஏங்கணும், அதெல்லாம் எனக்கு வீட்டுக்கு போகும்போது கிடைச்சிச்சு. ஐ எம் சோ ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி முடிச்சாங்க. என்ன நீ நல்லாவே விளையாடல, இப்படி விளையாடிட்டு இருக்கா அப்படிலாம் திட்டுவாங்க அப்படின்னு நினைச்சு அப்ப வீட்டுக்கு போனா எங்க அம்மா வந்து நான் அவனுக்கு கோவக்காய் செஞ்சு தரவா அவனுக்கு. அண்ட் அதுக்கப்புறமும் வினுஷா வந்துட்டு விஷ்ணு பண்ண சில விஷயங்களை பத்திலாம் பேசியிருப்பாங்க பொழுதுக்கு, அது 1 எபிசோட் உங்களுக்கு காட்டல. அதை பத்தி இந்த மணி, விஷ்ணு, தினேஷ் இவங்க 3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ விஷ்ணு சொல்றாப்புல, ஒரு மாதுளை பழம் இதுக்கு ஒரு கேஸா, இப்படி பேசி 2 ஓட்டை கேன்சல் பண்ணி விட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருந்தாப்புல. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாதுளை பழம், வாழைப்பழம், அந்த பழம், இந்த பழம் சொல்லிட்டு இந்த பொட்டி கேஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் மனமார்ந்த சாரியை கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணி ஓட்டை வந்து கேன்சல் பண்ணிடாதீங்கன்ற மாதிரி இப்பயுமே மனுஷன் புலம்புறதை பார்க்கும்போது நம்மளுக்கு பயங்கர காமெடியா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி மாதுளம் கொடுக்காமையோ வாழைப்பழம் கொடுக்காமையோ இந்த மாதிரி நான் ஏதாவது புண்படுத்தி இருந்தா மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. அண்ட் அடுத்தா வினுஷாவே வந்ததுக்கு அப்புறம் வினுஷா கிட்ட சொல்லிருக்காப்ல, நீ பாருமா நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் மூட்டையா மாதுளப்பழம் வாங்கிலாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன், இந்த யுகேந்திரன் பால் கொடுக்கலன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சு விட்ட பத்தியா, அந்த மாதிரி மாதுளப்பழத்துக்காக என்ன வெளியே அனுப்பிச்சிடாதமா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்படிலாம் கிடையாது, அந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகி போச்சு, எங்க அம்மா பாட்டிக்கெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்படியா அப்ப நீங்களும் சேர்ந்து எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டயும் ஓட்டு கேட்டிருக்காப்ல இந்த மனுஷன். சுஜாதா அம்மாவோட அம்மா இது சுமூகமா நம்ம முடிச்சிருவோம். சுமூகமா தான் முடிச்சாங்க. வந்து பிடிக்குமா ஓட்டு போட்டுருங்க. உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. எனக்கு தெரிஞ்சு விஷ்ணு வந்து ஸ்டார்டிங்ல கோவமா சண்டை போட ஆரம்பிச்சதுக்கு வருத்தப்பட்டு எல்லாருக்கிட்டையும் போய் புலம்பிட்டே இருந்திருந்தாருன்னு வைங்களேன், பயங்கர ஃபன்னான ஆளா இருக்காப்லையே. மனுஷனுக்கு ஓட்ட போட்டு டைட்டில் வினரே ஆக்கி விட்டுறலாம் போல இருக்குன்னு சொல்லி இந்த சீசன்ல டைட்டில் வினரே ஆயிருக்கலாம் போல இருக்கு. இட்ஸ் ஆல் ஃபேட், நம்ம கையில எதுவும் இல்ல. அதுவும் கரெக்ட் தான். அண்ட் அதுக்கப்புறமா இந்த பிளாஸ்மா முன்னாடி இந்த போட்டோவெல்லாம் ஒட்டி வச்சிருந்தாங்களா, அங்கேயும் போயிட்டு மாயா நனியெல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது மாயா வந்து இங்கே பாரு விஷ்ணு இவனை வந்து பூர்ணிமாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதுலயும் சாதாரணமா இல்லை ரொமான்டிக்கா பிடிக்கவே பிடிக்காது. நான் சும்மா காமெடிக்கு கலாய்ச்சிட்டு இருந்தேன், அது வெளியிருந்து பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சிருக்கும்னா விஷ்ணுவை வந்து பூர்ணிமா லவ் பண்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனா அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதனால தான் வெளியே போகும்போது நான் எல்லாருமே லவ் பண்றேன் as a friend-ஆன்னு சொல்லி சொல்லிட்டு போனேன், அதெல்லாம் பாத்தியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. இப்பயுமே விஷ்ணு 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 சொல்லிட்டு விஷ்ணு பத்தியே தான் மாயா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ கடைசி வாரம் முழுக்க மாயா அதிகமா யாரை பத்தி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுத்தோம்னா அதுல யாரை பத்தியும் பேசல, வெறும் விஷ்ணு பத்தி தான் பேசியிருக்காங்கன்ற மாதிரி ரிப்போர்ட் கார்டு வெளியே வரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு விஷ்ணு மாஃபியாங்கிற அளவுக்கு விஷ்ணு பத்தி தான் புலம்பிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து இவன் பெரிய மன்மதன் நினைப்பு, கேர்ள்ஸ்லாம் போய் உள்றாங்கன்னு அவனுக்கு நினைப்பு அப்படிங்கிற மாதிரி பொங்கி எழுதிட்டு இருந்தாங்க. வெளில போகும்போது கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனேன், எல்லாரையும் இங்க லவ் பண்ணேன் as a friend. மன்மதன் கேர்ள்ஸ் வந்து அப்படியே விடறாங்க இவனுக்கு ஆளப்பாரு. இது எங்க மருத்துவ ரீதியில சொன்னா ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. கங்கா இந்த நோயால தான் பாதிக்கப்பட்டிருக்கா. அண்ட் இன்னொரு பக்கம் அண்ணனே சொல்றாங்க இந்த ஷோவை வெளியே இருந்து பார்க்கும்போது எப்படிமா இருக்கு, ஒரு டேட்டிங் ஷோ மாதிரி இருக்கு, அங்கங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஏமா நீ ஃபர்ஸ்ட் வீக் வந்த பத்தியா, அப்போ வந்து நீயும் விஷ்ணுவும் கொடை பிடிச்சி பேசிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா, அதை பார்க்கும்போது எங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஒருவேளை உன்னை ஃபர்ஸ்ட் வீக்ல எவிக் பண்ணாம அப்படியே விட்டுருந்தா அதுவுமே ஒரு லவ் ஸ்டோரியா கிரியேட் ஆயிருக்குமோ என்னவோ. பட் இருந்தாலும் வெளியே வந்து ஷோ பார்த்ததுனால இவங்க அதையே ஒரு கம்ப்ளைண்டா சொல்றாங்களாமா. இது இந்த டேட்டிங் ஷோ அப்படி எனக்கு இருந்துச்சு. இந்த சைடுல ஒரு பர்சன், இந்த சைடுல இன்னொரு பர்சன். நீங்க டேட்டிங் ஷோ போங்க, பிக் பாஸ் எதுக்கு வந்திருக்கீங்க புரியல. அவன் இன்னும் திருந்தல மாமா. அண்ட் மாயா ஒரு பக்கம் விஷ்ணுவை பத்தி பேசிட்டு இருக்கிறது எல்லாமே அரைகுறையா விஷ்ணு வந்து கிச்சனையில இருந்து கேட்டுக்கிட்டு மக்கள் கிட்ட சொல்றாப்ல, அதாவது இந்த வீட்டுல இருந்து ஒரு விஷயத்தை நல்லா கத்துட்டேன், அதாவது இந்த சண்டை போட்டா அந்த சண்டையை வந்து நம்ம பேசி கூட சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிறத கண்டிப்பா நான் வெளியே போய் பண்ணுவேன், வெளியே போனதுக்கு அப்புறம் பெருசா நான் யாருக்கிட்டையும் சண்டையே போட மாட்டேன்,
ஆனா அது இந்த வீட்டுக்குள்ள வேலைக்கே ஆகாது. இந்த பாருங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கும்போது எப்படி போய் பேசி சால்வ் பண்ண முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? இந்த வீட்டில் வாய்ப்பு கிடையாது. ஆனா நான் வெளியே போய் ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மாயா கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயத்த மனுஷன் கத்துக்கிட்டு போறாப்புல. பயங்கரமான ஒரு புரிதல் இந்த வீடு எங்களுக்கு கொடுத்துருச்சு. எல்லாருமே வந்து பேசி தீர்த்துருவோம். பொறுமையே பெருமை. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு டாஸ்க் ஒன்று வச்சு இந்த டாஸ்க் மூலியமா 2 பேரை வந்து நீங்க வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். ஒருவேளை இந்த டாஸ்க்ல நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா அந்த 2 பேரை நாங்க அப்படியே பேக் பண்ணி அமுச்சு விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க. அதாவது 8 பாக்ஸ், அதுல ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்க போயிட்டு இந்த 8 பாக்ஸ்ல யார் யார் இருக்காங்க சர்ச் பண்ணி பார்க்கணுமா. மாஸ்க் போட்டிருந்தா அது பிக் பாஸ் ஆளா, மாஸ்க் போடாம இருக்கவங்க தான் எக்ஸ் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே எல்லாருமே சேர்ந்து அர்ச்சனாவை செலக்ட் பண்ணி போமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. போய் அவங்க முடிஞ்ச அளவுக்கு திறந்து பார்த்தாங்க. ரெண்டு டப்பா தான் மொத்தமாவே திறந்து பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுல 2 பேருமே மாஸ்க் போட்டிருந்தனால அவன் தான் 2 பேர் வரதா இருந்துச்சு இல்லையா, அவங்கள பேக் பண்ணி நாங்கள் உள்ளே அமிச்சிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிராங்க் ஷோட நடத்தி முடிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறமா கூல் சுரேஷ் அண்ட் விக்ரம் இவங்க 2 பேரையும் வந்து உள்ள அமுச்சு விட்டாங்க. அண்ட் முக்கியமா விக்ரம் பத்தி சொல்லியே ஆகணும். ஏன்னா விக்ரம் இந்த ஷோல இருந்து வெளியே போறதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான பாசிட்டிவிட்டி இருந்துச்சு. ஏன்னா மாயாக்கு அகைன்ஸ்டா பேசினாப்புல, மாயா பண்ண விஷயத்தெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாப்புல, அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து சொன்னதை வச்சு ஒரு ஐடியாக்கு வந்து வந்துட்டாரு. இங்கேயே இந்த அளவுக்கு வந்துட்டாருன்னா வெளியே போய் ஷோவெல்லாம் பார்த்தாருன்னா மாயா மேல செம்ம காண்டாயிருவாப்புல. அண்ட் ரீஎன்ட்ரிலாம் கொடுக்கும்போது மாயாவை நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வி நாளாச்சு கேட்பாரா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் வெளியெல்லாம் ஃபயர் விட்டுருந்தாங்க. பட் அந்த நம்பிக்கை சத்தியமா எனக்கு கிடையாது, ஆரம்பத்துல இருந்தே கிடையாது. கண்டிப்பா இந்த மனுஷனுக்குலாம் புரிதல் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. ஏன்னா இந்த மாஸ்க் மேட்டர்லயே அந்த மனுஷன் எப்படிப்பட்ட ஆளுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்டா விக்ரம் தான் முட்டைக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்தாங்க. அதை ஓபன் பண்ணி மனுஷன் வெளியே வந்த உடனே மணிலாம் போயிட்டு பயங்கரமா கட்டி பிடிச்சிட்டு இருந்தாப்புல. பாடாமச்சான் வந்துட்டியா அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமா கொண்டாடிட்டு இருந்தாப்புல. அப்படியே எட்டி பார்த்தா கூல் சுரேஷே வந்து கராடே போடா நமக்கு சொல்லி இந்த மனுஷன் தள்ளி நேரா கூல் சுரேஷை பார்த்து ஓட ஆரம்பிச்சிட்டாப்புல. எப்படி இருக்கீங்க? அண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்த எல்லா என்ட்ரியுமே வந்து டீம் ஏ மட்டுமே கொண்டாடிட்டு இருந்தாங்க. டீம் பி இருக்கவங்களும் வந்து எட்டி பார்ப்பாங்க, யாரு டீம் ஏ ஆளா, சரி ஓகே அப்படின்ட்டு போயிடுவாங்க இல்லையா. ஃபர்ஸ்டா வந்துட்டு விஷ்ணு, தினேஷ், மணி இவங்க 3 பேரும் ஓடி போய் கட்டி பிடிச்சது வந்து கூல் சுரேஷ் தான். ஏன்னா கூல் சுரேஷ் தான் இருக்கிறத இருக்கபடி பேசுவாப்புல. முக்கியமா இவங்களுக்குலாம் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லுவார் அப்படிங்கிறதுனால எல்லாருமே போயிட்டு கட்டி பிடிச்சி அண்ணன் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் வழக்கமா பண்ணுவார் இல்லையா, ஜான் சீனா அப்படின்னு சொல்லி கத்துறது, அப்புறம் காட்டு கத்தி எல்லாருக்கும் அதையும் கிழிக்கிறது அண்ட் எல்லாரையும் பிடிச்சி கட்டி பிடிக்கிறதுன்னு எல்லாத்தையும் பண்ணாப்புல. அண்ட் ஃபைனலா மாயா பிடிச்சி ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன், ரவுண்ட் அடிச்சு தலை சுத்தி மனுஷன் கீழே விழுந்துட்டாப்புல. அதுக்கப்புறமா விஜய் போயிட்டு விக்ரம் கிட்ட என்னடா ஷோலாம் பாத்தியா, எபிசோட்லாம் பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்ல எபிசோடு ஷோலாம் பெருசா பார்க்கல, பட் இருந்தாலும் விஷ்ணுக்காக நிறைய பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு அட்டாக் ஒன்று போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி மாயா கிட்ட போனாப்புல. நான் வந்து பார்த்தேன், ஷோ பார்த்தேன், எபிசோடு பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்தேன், நிறைய கேட்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்கிறேன், அந்த ஒரு வார்த்தை கேட்டா மடங்கிடுவா, மாட்டிப்பா அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமா பில்டப்லாம் கொடுத்துட்டு சாரி அப்படின்ட்டு காலில் மட்டும்தான் விழல, மற்றபடி மறுபடியும் போயிட்டு மாயா கிட்டே ஒட்டிக்கிட்டாப்புல. அந்த மாயம் நானும் சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கட்டி பிடிச்சிட்டாக்க. அதை பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு தங்கமான பிள்ளைய எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா? இந்த மானம் ரோசம் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து உண்மையிலேயே இந்த மனுஷனுக்குலாம் இருக்கா இல்லையா? அவங்க வீட்டில இருந்து அவ்வளோ சொன்னாங்க, அவன் தங்கச்சி வந்து அவ்வளோ சொன்னாங்க, இந்த மனுஷன் வெளியே போய் ஷோ பார்த்தாப்புல, இன்டர்வியூவில் அவ்வளோ பேர் அவ்வளோ சொன்னாங்க. ஆனால் இவ்வளோத்தையும் பார்த்தோம் இந்த மனுஷனுக்கு வந்து மாயா பண்ணது தான் கரெக்டு, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம தப்பா புரிஞ்சது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்க தப்பா புரிஞ்சுட்டாங்க, மக்கள்லாம் தப்பா புரிஞ்சுட்டாங்கன்ற அளவுக்கு பேசுறான் அப்படின்னா என்னதை சொல்றதுன்னு சத்தியமா புரியல. எல்லாமே பார்த்தேன், எபிசோட்லாம் பார்த்தேன், ஒரே ஒரு வார்த்தை அதுக்கப்புறமா மாயா கிட்டே போய் உட்காந்து பேசுறாப்ல. அதாவது என்னுடைய புரிதல் வேற மாதிரி இருக்கு, மக்களுடைய புரிதல் வேற மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசக்கூடிய சாதாரண விஷயங்கள் தான், இதை போய் அவங்க எல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டாங்க. பட் அஸ் அ ஃப்ரெண்டா எனக்கு தானே புரியும் இதெல்லாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் லைவ் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பயங்கரமா பேசிட்டு இருந்தாப்ல. அதாவது எனக்கு உன் மேல வந்து என்னடா பண்ணிட்டா மாயா ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்பா, அதனால தான் எல்லாரும் இப்படி சொல்லியிருக்காங்க, வெளியே எல்லாருமே இப்படி பேசியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வெளியே போய் தேடி பார்க்குறேன். ஒன்று கூட கண்டுபிடிக்க முடியலடா என்னால். எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஜாலியாக முன்னாடி பேசிட்டு பின்னாடி போய் ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக பேசுவோம்ல, அந்த மாதிரி தான் பேசிக்கிறது வந்து எதுவுமே தப்பா இல்லை, உண்மையில தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாப்புல. சூப்பர்ரா. அதாவது இப்போ விஜய் இந்த வாரம் கிளம்பிடுவாப்புல, ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு ஆள் வேணும் மாயாக்கு அப்படின்றதுக்காகவே உன்னை வாலண்டரா உள்ள அமுச்சு விட்டுருக்காங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் மாயா இப்போ பாரு நான் உன்னை எப்படி லாக் பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி உன் தங்கச்சி என்கிட்ட வந்து என்னமா சொன்னா
உன் தங்கச்சி சொன்னதை நீ கேட்டு இவ்வளவு பேச்சு பேசினியே, இதே விஷயத்தை அக்கா வந்து என்கிட்ட சொன்னா தெரியுமா, உன் பேரை மட்டும் தான் சொல்ல, மற்றபடி நீ தான் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டா. அதுக்கு நான் அக்கா கிட்ட சண்டை பிடிச்சேன், பட் நீ அதை பண்ணல பாத்தியா, அதனால தான் எனக்கு கோவம் அப்படிங்கிற மாதிரி இப்பயுமே அவனை மண்டையை கழுவி அவன் கூடவே வச்சிருந்தாங்க. சூப்பர். மாயாக்கு ஏத்த சொம்பு அண்டா எல்லாமே இந்த மனுஷன் தான். என்னதான் விஜய் வர்மா ட்ரை பண்ணாலுமே விக்ரம் அளவுக்குலாம் சத்தியமா முடியவே முடியாதுன்ற அளவுக்கு நிரூபிச்சிட்டாப்ல. எங்க அக்காவும் சொன்னான், நம்ம அதை நான் உட்கார வச்சு அவட்ட பேசினேன், அப்படி நடக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. நீங்க பாக்குறது வேற, நான் பாக்குறது வேற. பல்ல புடுங்குற பாம்பு மாதிரி இப்படி உட்கார வச்சிருக்கிய, என்ன மந்திரம் போட்ட? அதுவா ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறமா விஷ்ணு வந்து கூல் சீஸ் அப்படி கூட்டு போயிட்டு, அண்ணே பாருங்க டிக்கெட் ஃபினால எல்லாம் வாங்கிட்டேனே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சூப்பர்ரா தம்பி, ஆனா ஃபர்ஸ்ட் வரது முக்கியலடா, கடைசியில யாரு ஃபர்ஸ்ட் வராங்கன்றது தான் முக்கியம். ஸோ கேம் நல்லா விளையாடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, அண்ட் அதுக்கப்புறமா நான் நினைச்ச மாதிரி நீங்க 3 பேர் இருந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. கண்டிப்பா இருக்கதால செய்வாங்க. மாயா கிட்ட மாட்டாம, மாயா வலையில விழாம, மாயாக்கு அகைன்ஸ்டா விளையாடின 3 பேர் இந்த 3 பேர் தானே. ஸோ அதனால அவங்க இருக்கத்தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா கேமரா நோட்டி போயிட்டு தம்பிங்கடா, அண்ணன்டா, பைத்தியங்கடா அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலா கூல் சர்வீஸ் கேட்டாப்ல, உண்மையிலே தெரியாம தான் கேட்டா, தெரிஞ்சு கேட்டாலும் தெரியல, இன்னுமே டீம் பின் தான் இருக்காடா அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. ஆமாண்ணே அப்படிதானே இருக்கே அப்படிங்கிற மாதிரி இவங்க ஓப்பனா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க நாங்க டீம்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும், தம்பிக்கு ஒண்ணு அண்ணன் பார்க்கணும்டா. அண்ட் அதுக்கப்புறமா மாயா சென்டர்ல 2 சொம்பும் பக்கத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. மாயா கேக்குறாங்க, அதாவது எமோஷனலா கண்ட்ரோல் பண்ணி எனக்கு எலிமினேட் பண்றானா, எப்படிலாம் காமெடி பண்றாங்க பாரு, நான் அந்த மாதிரி ஒருத்தனுக்கு பண்ணிருப்பேனடா அப்படிங்கிற மாதிரி ஆஸ்கார் லெவல் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்த உடனே விக்ரம் சொல்றாப்ல, ஆமா எப்படி இப்படிலாம் பேசுறாங்க டேய், நீயே அப்படிதான் வெளியே போன, அது மட்டும் அங்க சுத்தி இருக்க பத்தில 50 பேரும் அதெல்லாம்டா வெளியே போடிங்க, அது இன்னுமாடா உங்களுக்கு புரியல, அட மரம் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. லோ எமோஷனல் எலிமினேஷன் பண்ணி அக்ஷயா வந்து என்னடா எமோஷனல் எலிமினேஷன் எப்படிடா பாக்குறீங்க அது? இதுல விஜய் சொல்றாப்ல, டே இதுல பயங்கரமான காமெடி என்ன தெரியுமா, நல்ல வேளை விக்ரம் காட்சி வெளியே போகும்போது அது தெரிஞ்சிருச்சுடா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கடா அப்படிங்கிற அளவுக்கு 2 பேரும் மாறி மாறி நான் தான் பெரிய சொம்பு, நான் தான் பெரிய அண்டான்னு சொல்லிட்டு போட்டியே போட்டுட்டு இருக்காங்க. நல்ல வேளை கடைசியில விக்ரம் காது தெரிஞ்சிருச்சு. என்ன எனக்கு தான் தெரிஞ்சிருக்கு, எனக்கு அப்ப தெரியலடா. ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி, சொல்றாங்க என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான், நானும் பொண்ணுமில்ல. அண்ட் இவ்வளவு நேரம் விக்ரம் பேசுனது கூட சரி ஓகே, மாயாவுடைய சொம்பா தான் இருந்தாப்ல, அப்படிதான் பேசுவாப்ல அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனா ஃபைனலா ஒரு விஷயம் சொன்னாரு பாருங்க, அதாவது கடைசியா விக்ரமுக்கு வேற வழியே இல்லாம போய் மணிக்கிட்டையும் விஷ்ணுக்கிட்டையும் புலம்பிட்டு இவர் வெளியே போய் ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சான், இவங்க 2 பேரும் சேர்ந்தா விக்ரம உசுப்பேத்தி விட்டாங்களாமா. இதை வந்து நான் உள்ள இருக்கும்போது நான் புரிஞ்சுக்கல, வெளியே போய் ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பிரிஞ்சிட்டோம்னு தெரிஞ்ச உடனே ஏத்தி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு. டேய் இதெல்லாம் ரொம்ப ஓவர், உனக்கு வேற வழி இல்லாம போய் அங்க அடைக்கலம் தேடிட்டு அவங்க அடைக்கலம் கொடுத்தா கடைசியில அவங்களே உன்னை ஏத்தி விட்டாங்கன்னு வேற பேசிக்கிட்டு இருக்கியா நீயே. வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தேன் எல்லாத்தையும், மேலும் மேலும் இது அதுன்னு ஏத்தி விட்டு வெளில போய் பாக்குறேன், ஏண்டா டேய் நீங்க எல்லாம் வந்து சொல்லுங்கிறீங்களடா. நாராயணா இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, மறந்தடிச்சு கொல்லுங்கடா. அண்ட் ஃபைனலா எதனால விக்ரமுக்கு இந்த ஷோ மேல ஒரு புரிதல் இல்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வேணும் இல்லையா. அந்த எக்ஸ்பிளனேஷனை வேற யாருமே கொடுக்க தேவையில்லை, நானே கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னாப்ல. அதாவது இந்த BBC 1 டைட்டில் வின்னர்லாம் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க, ஒரு நாள் மாலுக்கு நடந்து போயிட்டு இருந்தேன், ஒருத்தன் கையை பிடிச்சி கையை தூக்கி நீ தாங்க டைட்டில் வின்னர், நீங்க தானே உண்மையான டைட்டில் வின்னர் சொல்லி சொல்றான். எனக்கு ஷாக் ஆகி போச்சு, அவ்வளவு சப்போர்ட். கூகுளில் போய் டைப் பண்ணி பார்க்குறேன், BBC 1 டைட்டில் வின்னர் ஏன் பேர் தான் வருது. ஐயோ அப்போ நம்ம தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற அளவுக்கு. டேய் அதாவது எல்லாருமா சேர்ந்து உன்னை கலாய்க்கிறாங்க, அது கூட உன்னால புரிஞ்சிக்க முடியல, இந்த ஒரு சின்ன விஷயத்தையே உன்னால புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா எப்படி உன்னால மாயா வலையில தான் நீ சிக்கியிருந்த, மாயாவால தான் நீ வெளியே போன, உன் கேம் ஸ்பாயில் ஆனதுக்கே மாயா தான் காரணங்கிறதுலாம் எப்படி தான் நீ புரிஞ்சுப்ப. மால்ல போன வெளியே கையை தூக்கி சார் நீங்க தான் சார் எங்கள் பத்து டேட்டியும் பேர் அடிச்சா நான் என் பேர் அப்புறம் என்ன எதுக்குடா கப்பு போங்கடா மச்சான் நீ வேஸ்ட்ரா, சுத்த தத்திடா. அண்ட் அதுக்கப்புறமா இந்த சீசன்லயே தி மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர், என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான பிளேயர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிஸ்டர் RJ பிராவோ தான். ஏன்னா இந்த ஷோக்காக அவரே வந்து அடகு வச்சு பல கண்டென்ட் மக்களுக்காக ரொம்ப சுவாரஸ்யமா எடுத்து கொடுத்துட்டு போனவர் இல்லையா. அவர் வந்து மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்தாப்புல, கையில நிறைய ரோஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு வந்து வாங்க எல்லாரும் உட்காருங்கன்னு சொல்லிட்டு வழக்கம் போல உள்ள வந்தாருன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருவார் இல்லையா. அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்குமே ரோஸ் கொடுத்துட்டு இருந்தாப்புல. ஃபைனலா மாயாக்கு வந்து வாட் எவர் யுவர் கேம் இஸ் யூ ஆர் ஸ்டில் ஹியர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாப்புல. அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஏதோ ஒரு உள்குத்து
ஸ்கிரிப்ட் இருந்த மாதிரியே இருந்துச்சு. அது உண்மையா இருந்துச்சா இல்ல அவர் பாஷையில வந்து அதுவுமே பூசி முழுகிறதான்னு சொல்லி தெரியல. எல்லாருக்குமே ரோஸை கொடுத்து எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்லாம் கொடுத்துட்டு வழக்கம் போல டைட்டில் வின்னருக்கு வாடா டைட்டில் வின்னர் இவன் தானே டைட்டில் வின்னர் சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ரோஸை கொடுத்து அனுப்பிச்சு விட்டாப்ல. BB7 டைட்டில் வின்னர் சரவண விக்ரம். அண்ட் அதுக்கப்புறமா வழக்கம் போல யாராச்சும் உள்ள வந்து ஏதாச்சும் பேசிட்டாங்கன்னா விஷ்ணுக்கு வந்து புலம்ப ஆரம்பிச்சிருவார் இல்லையா, அந்த மாதிரி விக்ரம்ல என்ன உள்ள விட்டீங்க கடுப்பேத்துறா மயிலாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் புலம்ப, இந்த மணிக்கு டீம் போயிட்டு ஏதோ பாசிட்டிவா பேசுற மாதிரி ஒரு வேலையை பார்த்து விட்டுருப்பாரு போல இருக்கு. அவருக்கு வந்து புலம்பிட்டு இருந்தாப்புல. அண்ட் அங்கேருந்து அப்படி டிராவல் ஆகி அர்ச்சனா மேட்டருக்கு வந்துருச்சு. அர்ச்சனா கிட்ட நேற்று ஒரு ப்ரூட்டல் அட்டாக் ஒன்று போட்டு விட்டோம் இல்லையா, அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு மார்னிங் ஆக்டிவிட்டியில் உட்காந்து அழுது இருந்தது போல இருக்கு. அதாவது அர்ச்சனா நம்மளை பத்தி சொல்றதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீ வந்து இந்த கோலத்தனமா பண்றதெல்லாம் எங்களுக்கு ஃபேக்கா இருக்குன்னு சொன்னா நீ அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. காலில் போட்டது நேற்று போட்ட ப்ரூட்டு தான் போல இருக்கு. மற்றவங்களை பண்ணும்போது அதே இதை உனக்கு பண்ண எப்படி இருக்குங்கிறது தானே அது. அண்ட் அதுக்கப்புறமா சரி வாங்க நம்ம டாஸ்க் படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் படத்தெல்லாம் போட்டு காமிச்சாங்க. பட் அதை பார்க்கும்போது ஏதோ நம்ம கூல் சுரேஷோட பயண வீடியோ மாதிரியே இருந்துச்சு. முழுக்க முழுக்க கூல் சுரேஷ் தான் அதிகமான இடத்துல வந்தாப்புல. ஒன்ஸ் அந்த படம் முடிஞ்ச உடனே கூல் சுரேஷ் போயிட்டு மக்களுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாப்புல. இந்த ஏவி பார்த்தேன் சார், அப்படியே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிக்க நன்றி சார். பிக் பாஸ் வந்து தணிந்தது காடு, என் தலைவன் எஸ்டிஆருக்கு வணக்கத்தை போடு. அண்ட் அதுக்கப்புறமா நைட்டு வந்து எல்லாருக்கும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆர்ஜி பிராவோ ஜட்ஜு மாதிரியும் இவங்க எல்லாரும் கீழே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அர்ச்சனா வந்து தினேஷை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நான் வந்து உங்களுக்கு வந்து ஜென்யூனா ஓட்டு கேட்டேன், ஆனா நீங்க எனக்கு ஓட்டு கேட்டிருந்தீங்கன்னு வைங்களேன், எனக்கு ஓட்டு வரவிடாம ஆக்குறதுக்கு என்ன வேலையை பார்த்துருப்பீங்களோ அந்த மாதிரி தான் நீங்க பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அது எப்படி நீ எப்படி சொல்லலாம், அது எப்படி சொல்லலாம். ஆமா 2-3 நாள் அப்படி பார்த்து தானே இருக்கேன், நீங்க என்ன எப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியாதா, வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்க மூஞ்சிலாம் முழிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து அர்ச்சனா பேசிட்டு இருந்தாங்க. இதுக்கு ஜட்ஜா உட்கார்ந்த ஆர்ஜே பிராவோ வந்து சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க. இங்க பாருங்க 2 பேரும் சண்டெல்லாம் போடாதீங்க, இருக்க போறது 3 நாள் 4 நாள் தான். நான் வெளியே போய் ஷோ பார்க்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவா நீங்க பேசிருக்கீங்க, உங்களுக்கு பாசிட்டிவா நீங்க பேசிருக்கீங்க, நீங்க இப்ப இப்படிலாம் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்த உடனே அர்ச்சனா வந்து சொல்றாங்க, இல்லங்க நீ ஆர்ஜே பிராவோ நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன், அந்த மனுஷன் நான் எது பேசினாலும் உள்ள வந்து நோன்றாப்ல இது பண்றாப்ல மூஞ்சில முழிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா வந்து தினேஷை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிருந்தாங்க. உடனே தினேஷ் வந்து ஆமாமா நீ ஒரு விஷயம் சொல்ற, அதுக்கு நான் வந்து ஒரு விஷயம் இங்க பாருங்க, நேற்று சொன்ன விஷயத்த மறுபடியும் முன்னாடி சொல்ல பாக்குறீங்களா, இந்த மாதிரி ஏன் நெகட்டிவா ஏன் முன்னாடியே பேசுனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த இடத்துல இருக்க மாட்டேன், நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா வந்து தினேஷ் சொல்றது எல்லாத்தையுமே தினேஷ் உட்காந்து கேட்கறாப்புல எல்லாரும் உட்காந்து கேட்டு இருக்காங்க. பட் அதுவே வந்து அர்ச்சனா நீ சொல்றதெல்லாம் ஓகே தாமா, பட் இருந்தாலும் நீ சொல்றல அதே மாதிரி நாங்க சொன்ன நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேற அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாவுடைய நெகட்டிவ் பாயிண்டை எடுத்து வெளியே யாராச்சும் சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதை பதிவு பண்ணக்கூடாது. முக்கியமா ஏன் முன்னாடி அதை யாரும் பதிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. எஞ்சி உடனே அந்த இடத்துல கிளம்பி போயிட்டாங்க. இப்ப நீ என்கிட்ட அமைதியா பேசணும் நீ என்கிட்ட வந்து சொல்ற அப்படின்னா அது நீயும் என்கிட்ட பண்ணணும்ல. விட மாட்டாரு இவரு, புரியுதா? சொன்ன பாயிண்ட் சொல்லியே ஆகணும் அவருக்கு. சொல்லுங்க நான் இல்லாத. அண்ட் அதுக்கப்புறமா மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எவிக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு ஆளையும் ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணிட்டு நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது எல்லாருமே டோரை ஓபன் பண்ணி பார்க்கணும். யாரோட டோர் வந்து ஓபன் ஆகுதோ அவங்க எல்லாம் வந்து சேஃப். ஃபைனலா கடைசி வரைக்குமே யாரோட டோர் வந்து ஓபன் ஆகலையோ அவங்க தான் இந்த மிட் வீக் எவிக்ஷன்ல எவிக்ட் ஆகி வெளியே போற ஆளு அப்படின்னு சொல்லி விஷ்ணு, மாயா, அர்ச்சனா, தினேஷ், விஜய், மணி, ஹோல்ட். ஃபர்ஸ்டா வந்து தினேஷ் வந்து சேவ் ஆயிட்டாப்ல. தினேஷ் அங்கேருந்து வரும்போது இங்க நிக்கிறது ஃபுல்லாமே டீம் ஏங்கிறதுனால தினேஷ் சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கை தட்டணுமேன்ற மாதிரி கை தட்டிட்டு இருந்தாங்க. அடுத்ததா வந்து மாயா சேவ் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்படியே விக்ரமும் அக்ஷயும் ஓடி போய் கெட்டி முடிச்சு கதறிட்டு இருந்தாங்க. ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கேயுமாடா உங்களுக்கு பார்சியாலிட்டி கேட்டா நாங்க டீம் எல்லாம் கிடையாது, நாங்க எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்ற மாதிரியும் பேசிப்பாங்க. அந்த அடுத்ததான் மணி வந்து சேவ் ஆன உடனே மணிக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க எல்லாம் கத்த மாட்டாங்க, நம்மளே கத்திட்டு வெளியே வந்துடலாம் சொல்லிட்டு கத்திட்டே வெளியே வந்து. பட் இருந்தாலும் கூல் சுரேஷ் தினேஷ் எல்லாம் வெளியே இருந்ததுனால போயிட்டு ரிசீவ் பண்ணாங்க. வந்தா தண்ணியே குச்சிக்கமா. எஸ் எஸ் என்னடா பண்ண மச்சான், இது பேர் தான் வெற்றி குறி. அண்ட் மீதி இருந்தது 3 பேர் தான். ஸோ அந்த 3 பேர்ல அர்ச்சனா எப்படி சேவ் ஆயிருவாங்க அப்படிங்கிறது தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அர்ச்சனா அடுத்த ரவுண்ட்ல சேவ் ஆயிட்டாங்க. ஸோ மீதி ஃபைனலா இருந்தது விஷ்ணு அண்ட் விஜய். 2 பேருக்கும் தொண்டையெல்லாம் அட்டச்சி அப்படியே வேர்க்க விறுவிறுக்க ஐயோ யாரா அப்படிங்கிற பயங்கரமான பதட்டத்தில் நிக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபைனலா விஷ்ணுடைய கதை ஓப்பன் ஆனோடனே விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு ஒரு ஓகே நம்ம தான் எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாயாக்கு சொம்பு தூக்கக்கூடிய வேலையை இந்த நிமிடமே நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு அந்த வேலையை நான் இங்க பார்க்க முடியாட்டாலும் கண்டிப்பா நான் வெளியே போய் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோட மனுஷன் வந்து கிளம்பினாப்ல. அண்ட் வந்து கதவை திறக்கவே மாட்டாங்க போல இருக்கு, அப்படியே வழியை அனுப்பிச்சு விட்டுருவாங்க போல இருக்கு. பெட்ரூம்குள்ள ஒரு டோர் இருந்திருக்கு, அந்த டோர் வழியாவே நீ கிளம்புப்பா அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டாங்க. மாயா போயிட்டு என்னடா இது விக்ரம் வந்துட்டான்றதுக்காக ஒன்று அனுப்பிச்சிட்டாங்களா, சரி ஓகே விக்ரம் இன்னையில இருந்து அந்த பொசிஷனை நீ எடுத்துக்கூடா அப்படின்னு சொன்ன உடனே விக்ரமுக்கு ஒரே ஜாலி ஐ நம்மளுக்கு தான் பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருந்தான்.
விஜய், உங்களின் இந்த பிக் பாஸ் சீசன் 7 பயணம் முடிந்தது. தேங்க்யூ. தைரியமா போங்க சார், தைரியமா போங்க. நடந்து போச்சு, என்ன பண்றது? சோ நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா மாயா கூட இருந்த, மாயாக்கு சொம்படிச்ச, மாயாக்கு அண்டா தூக்குன கடைசி ஆளாக இருந்தது விஜய் தான். அந்த வரைக்கும் வலிச்சு தூக்கி வெளியே போட்டாச்சு. ஸோ அந்த கேங்கோடைய லீடர் ஆகிய மாயா மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருந்திருக்காங்க. அதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்ற ஒரே ஒரு காரணம் தான், மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. அண்ட் மாயாக்கு அகைன்ஸ்டா கடைசி வரைக்கும் மாயா வலையில மாட்டாத 3 பேர் தான் இந்த டாப் 5லயும் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. தம்பி இன்னும் பிரமாதமா புட்டு வைக்குது. அண்ட் ஒரு பக்கம் விஷ்ணு, மணி அண்ட் தினேஷ் இவங்க 3 பேருமே டாப் 5ல வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால கூல் சுரேஷோட சேர்ந்து ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் மாயா. எனக்கு என்னன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி விஜய் வந்து இதுதான் ஒருத்தருடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி மூஞ்சிக்கு நேரம் அடிச்சான். ஸோ அதனால தான் இப்போ வெளியே போயிட்டான், அது எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்கன்ற அளவுக்குலாம் இவங்க பேசிட்டு இருந்தாங்க. பட் மாயாவுடைய உண்மையான பயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாயாவுடைய ஸ்ட்ராட்டஜியை புட்டு வச்சது இவங்க 3 பேரும் தான். ஸோ அந்த 3 பேரும் உள்ள இருக்கும்போது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை பூசி முழுகி பேசின விஜய் வெளியே போயிட்டானே, அப்போ இவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு மக்கள் நம்பிட்டாங்களா அப்படிங்கிற பயம் தான் இவங்களுக்குள்ள அதிகமாக இருந்திருக்கும் போல இருக்கு. என்ன தெரியுமா உங்களுக்கு, முந்தா நேத்து பண்ண டாஸ்க்லாம் சொன்ன விஷயம் தான் இம்பார்ட்டன்டான விஷயம், அதெல்லாம் பொய்ன்ற மாதிரி ஆயிடக்கூடாது. அண்ட் கடைசியா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. அதாவது இந்த ஷோலையே ஒரு ரொம்ப நல்லவன், அது நல்லவன் யாருன்னா விஜய். ஆமா, இவங்களுக்கு சொம்பு தூக்குனா, இவங்களுக்கு அண்டா தூக்குனா நல்லவன், அதே இவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசினவன்லாம் மோசமானவன்ற மாதிரி இப்படிப்பட்ட ஒரு நல்லவன் நல்ல கேம் விளையாடுறான். இவன் இருக்கும்போது ஒரு மோசமானவன், அவனுக்கு கேம் விளையாட தெரியல, அவன் இருக்கான் வெளியே போறான்னா என்ன மக்கள் என்ன நினைக்கிறாங்க புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டு இருந்தாங்க. ஏமா இந்த கேள்வியை நீ அவங்கள வச்சு கேட்கறதுக்கு முன்னாடி ஒன்ன வச்சு கேளுமா. அதாவது நீ எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது இவ்வளவு பேர் வெளியே போயிருக்காங்களே எப்படி அப்படிங்கிற கேள்வி தான் நாங்க கேட்டிருக்கோம். அதே கேள்வியை மாடிஃபை பண்ணி நீ கேட்கறியே, இது உனக்கே நியாயமா இருக்கான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லவன் அண்ட் செம்மையா கேம் விளையாடுறான், ஒருத்தங்க மோசமானவன் கேமே விளையாடல, யாரை சூஸ் பண்ணுவீங்க? நீங்க அவனை சூஸ் பண்றீங்கன்னா வாட் இஸ் த கேம்? அண்ட் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இவங்க விஷ்ணு இருக்கும்போது எப்படி விஜய் எல்லாம் வெளியே போனான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு எனக்கு வந்து விஷ்ணு இந்த ஷோ விட்டு வெளியே போகணும்லாம் எண்ணம் கிடையாது. பட் இருந்தாலும் விஜய் இந்த ஷோல இருந்தா எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரியும் அனுப்பிட்டு இருந்தாங்க. அவன் போயிருந்தா நான் சந்தோஷப்பட்டுக்க மாட்டேன், நான் தங்கிட்டு தான் சந்தோஷப்பட்டிருப்பேன், அவன் போகணும்னு நான் நினைக்கல. அண்ட் ஒரு பக்கம் மாயா பேசுனது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதாவது விஜய் வெளியே போனதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா இந்த 2 நாளுக்கு முன்னாடி டாஸ்க் நடந்துச்சு இல்லையா, அதுல வந்து ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு விஷயம் சொன்னா இல்லையா, அது எல்லாமே தப்பா தான் இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் பயாஸ்டா இல்லைன்னு சொல்லிட்டு முழுக்க பயாஸ்டா தான் இருந்தா, மாயாக்கெல்லாம் பயங்கர சொம்பா தான் அடிச்சிட்டு இருந்தான். ஸோ இப்படி எல்லாம் பேசும்போது மக்கள் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அதனால தான் அவனை தூக்கி வெளியே போட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருமே ஆமா அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பட் அது மட்டுமே ரீசன் கிடையாது, முழுக்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரீசன் என்ன, மாயாவுடைய சொம்புங்கிறது தான் ஒரே ரீசன். அதனால தான் விஜய் வர்மா இப்போ வந்து வெளியே போயிருக்காப்ல. இந்த மனுஷனாச்சும் கொஞ்சம் மெச்சூரான மனுஷன் தான், இவர் வெளியே போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்கவும் முடியாது, விட்டுறலாம். ஸோ அதோட இன்னைக்கு எபிசோடு வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் ஒரு 3 என்ட்ரி அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிட் வீக் எவிக்ஷன். அதில் நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி விஜய் வர்மாவை தூக்கி வெளியே போட்டாங்க. அட்லீஸ்ட் இங்கேயாச்சும் மக்கள் ஓட்டு கொஞ்சம் மதிப்பு கொடுத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த 5 பேர் மீதி இருக்கிற இந்த 5 பேர்ல யார் டைட்டில் வின் பண்ணுவா, எப்படா இந்த பிக் பாஸ் ஷோ முடியும், எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூட, சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். Bye from Shafi. Tada, bye bye and take care. தர்மபுரி மக்களின் கனிவான கவனத்திற்கு சென்னை, காஞ்சிபுரம், சேலம் மற்றும் விழுப்புரத்தில் மக்கள் பேராதரவோடு சக்கப்போடு போட்ட பூர்விகா அப்ளையன்சஸ் வரும் ஜனவரி 11ஆம் தேதி தர்மபுரியை வந்து சேரும். லேப்டாப், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்ஸி, கிரைண்டர், கேஸ் ஸ்டவ், தவா போன்ற வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் திறப்பு விழா சலுகைகளோடு அள்ளி செல்லுங்கள்.